வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜாக்க நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். உலகளாவிய அதிகார பகிர்வில் ஏற்பட்டு வரும் வேகமான மாற்றங்களுக்கு மத்தியில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து இலங்கை சமநிலையான வெளியுறவு கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். புதுடெல்லியில் நடைபெற்ற உலகளாவிய உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச உறவுகளின் புதிய பரிமாணங்கள் குறித்து அவர் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக இந்திய பெருங்கடல் திகழ்வதை அவர் தரவுகளுடன் விளக்கினார். உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்தில் 2/3 பங்கும், கொள்கலன் போக்குவரத்தில் பாதி அளவும் இப்பிராந்திய கடல்வழிகளையே பயன்படுத்துகின்றன. அத்துடன் டிஜிட்டல் தகவல் தொடர்புகளை தாங்கி நிற்கும் கடலடி கேபிள்களும் இந்த பிராந்தியத்தினூடாகவே செல்வதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்தியா இப்பிராந்தியத்தில் ஒரு நிலைப்படுத்தும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக நாமல் பாராட்டியும் இருக்கின்றார். கடல்சார் பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு மற்றும் நீல பொருளாதாரம் ஆகிய துறைகளில் இந்தியாவுடன் நெருக்கமாக செயல்படுவதன் மூலம் இலங்கை பெரும் நன்மைகளை பெற முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். எதிர்கால உலக அதிகாரத்தை செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்புகளை தீர்மானிக்கும் என்று தெரிவித்த அவர், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஏழை மற்றும் பணக்கார நாடுகளுக்கு இடையிலான இடைவெளியை அதிகரிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் பிராந்திய முதலீடுகளுடன் கூடிய தெற்காசிய ஹைட்ரஜன் பாதை ஒன்றை உருவாக்குவது குறித்த ஆலோசனையையும் இதன்போது முன்வைத்திருக்கின்றார். இந்திய பெருங்கடல் பிராந்தியம் எப்போதும் அமைதி மற்றும் ஒத்துழைப்பு மிக்க வலயமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அவர், பிராந்தியத்தில் ஏற்படும் ஸ்திரமின்மை உலகளாவிய ரீதியில் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் எச்சரித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறித்த போராட்டமானது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆரம்பமாகி இருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அனுரவின் ஆட்சியிலும் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறும், இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்றும், விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்யுமாறும் கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. விசாரணைகளுக்காக மாணவர்கள் சென்றுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி வரும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இதனால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் வாயிலும் மாணவர்களால் மூடப்பட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒருபுறம் இருக்க, ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆயிரக்கணக்கான கூடுதல் வீரர்களை அனுப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரான் போர் 3வது வாரத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் போர் உத்திகளை விரிவாக்கம் செய்யவும் ட்ரம்பிற்கு கூடுதல் இராணுவ தேர்வுகளை வழங்கவும் இந்த நடவடிக்கை உதவும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டதொரு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. எண்ணெய் டேங்கர்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய வான் மற்றும் கடற்படைகளை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. தேவைப்பட்டால் ஈரானின் கடற்கரை பகுதிகளில் தரைப்படை வீரர்களை இறக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டும் இருக்கின்றது. ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவை அளிப்பதற்கு பதில்
அதை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அமெரிக்கா ஆலோசித்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மார்ச் 13 அன்று இங்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை அமெரிக்க படைகளின் பாதுகாப்பிற்குள் கொண்டு வருவது குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டும் இருக்கின்றது. எனினும் இது மிகவும் சிக்கலான மற்றும் ஆபத்தான செயல் என்று நிபுணர்கள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள். புதிய போர்களில் அமெரிக்காவை ஈடுபடுத்த மாட்டேன் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த டிரம்பிற்கு தரைப்படை வீரர்களை அனுப்புவது அரசியல் ரீதியாக பெரும் சவாலாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. பிப்ரவரி 28 முதல் இதுவரை 7800க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியிருக்கின்றது. ஈரானின் 120க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த போரில் இதுவரை 13 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். சுமார் 200 பேர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். தரைப்படைகளை அனுப்புவது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஈரானின் ஏவுகணை சக்தி மற்றும் கடற்படையை அழிப்பது, அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பது போன்ற ஆபரேஷன் எபிக் பியூரி இலக்குகளை அடைவதில் அதிபர் உறுதியாக உள்ளார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் தெரிவித்தும் இருக்கின்றார். தற்போது மத்திய கிழக்கில் சுமார் 50,000 அமெரிக்க வீரர்கள் உள்ளனர். அடுத்த வாரம் 2,000 கடற்படை வீரர்கள் அங்கு செல்ல இருக்கின்றார்கள். அதே சமயம் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்கும் பொறுப்பை மற்ற நாடுகளே ஏற்க வேண்டும் என்றும் அல்லது ஈரானை முழுமையாக முடித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறலாம் என்றும் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டும் இருக்கின்றார். தொடர்ச்சியாக நிலக்கரி கொள்முதல் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் அதில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்று ஜனாதிபதி ஊடகங்கள் முன்னிலையில் தெரிவிப்பது விசாரணையின் சுயாதீன தன்மையை பாதிக்கும் ஒரு முறையற்ற செயல் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதுதான் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தலைவர் என்ற ரீதியில் ஒரு விசாரணை நிலுவையில் இருக்கும் போது அதன் முடிவு குறித்து ஜனாதிபதி முன்கூட்டியே கருத்து தெரிவிப்பது விசாரணையின் நேர்மையை கேள்விக்குள்ளாக்கும். நிலக்கரி ஊழல் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் செய்யப்படவில்லை என்று ஜனாதிபதி கூறியது முற்றிலும் தவறான தகவல். பல தரப்பினரால் முறைப்பாடுகள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருக்கின்றார். நிலக்கரி விவகாரத்தை கோப் குழுவில் விவாதிக்கலாம் என்ற ஜனாதிபதியின் யோசனைக்கு பதிலளித்த அவர், அவ்வாறாயின் எதிர்க்கட்சிகள் நீண்ட காலமாக கோரி வருவது போல கோப் குழுவின் தலைவர் பதவியை உடனடியாக எதிர்க்கட்சியிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லி சவால் விடுத்தும் இருக்கின்றார். அவசர கொள்முதல்களை மேற்கொள்வதற்காகவே அரசால் செயற்கையான நிலக்கரி தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டதாக குற்றம் சுமத்திய அவர், டெண்டர் வழங்கப்படுவதற்கு முன்னரே விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் விநியோகஸ்தர்களை நேரில் சந்தித்திருப்பது சாதாரணமான விடயம் அல்ல என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள கடினமான சமூக பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டும் மக்களின் கஷ்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் எதிர்வரும் வார இறுதியில் திட்டமிடப்பட்டிருந்த கட்சியின் பிரம்மாண்ட அரசியல் பேரணிகள் அனைத்தையும் தற்காலிகமாக ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் இதன்போது அறிவித்தும் இருக்கின்றார். இப்படி இருக்க நாட்டில் இனிமெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.